ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? ஒரு புது விதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட்டால் 3 வீலராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2 வீலராக பயன்படுத்தலாம். மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இது ஒரு கான்செப்ட் வாகனம். ஹீரோ மோட்டோகார்ப் சர்ஜ் S32 அப்படின்னு சொல்கிற ஒரு டைப்பில் இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் 2 வீலராக பயன்படுத்தலாம், தேவையில்லாத நேரத்தில் நீங்கள் 3 வீலராக பயன்படுத்தலாம். என்னப்பா சொல்கிற, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, ஆமாம் நண்பா, உண்மையில் ஆச்சரியம்தான் ஏற்படுத்துது. இந்த வாகனம் பெரும்பாலும் நம்ம டெலிவரி பண்ணுற நண்பர்கள், இல்லைனா காய்கறி விற்க போகிற அண்ணன்மார்கள், இவங்களுக்கு இல்லைனா மீன் இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு தொழில், டெலிவரி பண்ணுற தொழில் பயன்படுத்துகிறவங்களுக்கு, டெலிவரி அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். டெலிவரி ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பைக்கை நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகலாம். என்னது, தனியாக எடுத்துகிட்டு போகலாமா? ஆமாம் நண்பா, இதில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 மினிட்ஸில் ஒன்லி பைக்கு மட்டும் தனியாக வந்துடும். நீங்கள் ஆட்டோ வீட்டிலே விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போகலாம், ஏதாவது தனிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஜாப் பண்ணுற இடங்களில் எல்லா இடங்களிலும் ஆட்டோ ரிக்ஷா போகிற மாதிரி இடங்கள் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் ஒன்லி எலக்ட்ரிக் பைக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணலாம். இந்த வெஹிக்கிளில் எலக்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 2 ரிமூவபிள் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோவுக்கு ஒரு 3 ரிமூவபிள் பேட்ரி கொடுத்துருக்காங்க. பைக்கில் ஒரு 3 கிலோவாட் பீக் பவர் கொண்ட ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோவில் 10 கிலோவாட் பீக் பவர் கொண்ட ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோவினோட அந்த லோட் கெப்பாசிட்டி 500 கிலோகிராம் இருக்குது. சரிங்களா நண்பா? இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு 50 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வீலர் அதனுடைய டாப் ஸ்பீடு 60 கிலோமீட்டர். அதாவது ஆட்டோ ரிக்ஷாவின் டாப் ஸ்பீடை பற்றி நான் சொல்கிறேன். இதிலேயே 4 வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா பேசஞ்சர் ஆட்டோ ப்ளஸ் 2 வீலர், அதை S32 PV அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது S32 LD, இது லோடு எலக்ட்ரிக் ஆட்டோ ப்ளஸ் 2 வீலர் இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் 2 வீலர். மூணாவது S32 HD, இது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் லோடு எலக்ட்ரிக் ஆட்டோ ப்ளஸ் எலக்ட்ரிக் 2 வீலர். ஃபோர்த்து S32 FP, இது லைட் லோடு எலக்ட்ரிக் ஆட்டோ ப்ளஸ் 2 வீலர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நண்பா, இந்த பைக்கு ப்ளஸ் இந்த ஆட்டோ ரிக்ஷா, இந்த காம்பினேஷன் சேர்ந்த இந்த வெஹிக்கிள் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. ஸோ இது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ப்ரீ புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் ப்ரீ புக்கிங் ஒன்றும் பண்ணான்னா, எல்லாம் லான்ச் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எனக்கு புதுசாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்குமா இல்லையா? அதை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அதை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஓகே நண்பா, அப்போ அடுத்த இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லோரும் திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.